சார்ஜர்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த சார்ஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் ஃபோன், லேப்டாப்ஸ் வேறு ஏதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லோட 65 வாட்ஸ் டைப் சி சார்ஜிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சார்ஜருக்கு ஒரு வீடியோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இந்த சார்ஜரை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சார்ஜர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங்கில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் வரும். அதாவது டெல் அப்படிங்கிற அந்த பிராண்டோட லோகோ போட்டிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு கார்போர்ட் பாக்ஸில் தான் வரும். இதில் நமக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் யார் இம்போர்ட்டர் அண்ட் என்ன எம்ஆர்பி அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதில் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ அதில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக. அண்ட் இங்கே ஒரு எம்டி ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். அதில் என்ன அப்படின்னா ஒரு பவர் கார்டு கொடுக்க வேண்டியது, பட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் டெல் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. டெல்லில் வந்து பவர் கார்டு கொடுத்துறது நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி அன்பாக்சிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நமக்கு இந்த 65 வாட்ஸ் சார்ஜரை வந்து நீட்டாக ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது கேரி பண்ணோம் அப்படின்னா திருப்பி இதே மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜரை ஈஸியாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த சார்ஜரை நான் தொட்டு பார்க்கும்போது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த கேபிள் வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சார்ஜரும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறதுக்கும், அதாவது ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து 65 வாட் சார்ஜர். அண்ட் இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு 3 ஆம்ஸில் ஒர்க் ஆகும், 5 ஆம்ஸில் ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 6 ஆம்ஸ் அண்ட் 30 ஆம்ஸ் இதுலேயுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஆல்சோ அதே மாதிரி இதில் அந்த வோல்டேஜ் 15 வோல்டேஜ் அண்டு 30 வோல்டேஜ் ஒரு சில வோல்டேஜ் ஃபேஸஸ்லேயுமே இந்த சார்ஜர் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த சார்ஜர் வந்து நம்ம ஒரு பவர் கட் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். நான் இதை ஏன் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அதாவது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நம்ம ஸ்டோர்லேருந்து, அதாவது நான் கடையில் வாங்கும்போது செக் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக நான் இங்கே செக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது அமேசான் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ அண்டு அந்த ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற வீடியோவை எடுத்து பாருங்கள், அதாவது எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட சேஃப்டிக்காக தான். ஃபைனலாக இங்கே ஒரு குட்டி ஒயிட் கலர் எல்இடி வந்து உங்களுக்கு எரியுறது அங்கே தெரியும். ஃபைனலாக இந்த சார்ஜர் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சார்ஜர் நம்ம லேப்டாப் அண்டு மொபைல் ஃபோன்ஸில் போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டீங்க. அண்ட் மெயினாக அந்த கேபிளை கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் டெல் சார்ஜர் எந்த சார்ஜர் வாங்கினாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு பவர் கார்டு கொடுக்கவே மாட்டாங்க. பட் பவர் கார்டு கொடுக்குறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அங்கே இருக்கும். இதை நான் ஏன் அப்படின்னு சொல்லி சப்ளைட்டை கேட்கும்போது அப்படி தான்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. ஸோ டெல்லோட டைப் சி சார்ஜர் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு இதில் வர அந்த பில்டு குவாலிட்டி, இந்த சார்ஜரோட பில்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த சார்ஜர் நீங்கள் ஃபோனுக்கு கூட யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். பட் இதில் இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே போட்டிருக்கேன் தெரியுது ஒரு ஸ்பைரல் மாதிரி. இதில் இருக்கிற இந்த வயரோட குவாலிட்டி தான் பிரச்சனையே. இந்த வயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் உடையிற மாதிரி இருக்குது. அண்ட் இது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இது 65 வாட்ஸ் சார்ஜர் அப்படிங்கிறதால உங்களுக்கு 3 5 விதமான சார்ஜிங் கண்டிஷன்ஸில் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இந்த சார்ஜர் வச்சு நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்னோடய ஃபோனில் நான் இந்த சார்ஜரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் என்னோடய ஃபோன் வந்து 65 வாட்ஸ் பவர் தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 65 வாட்ஸ் பவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ஃபோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் சார்ஜர் கூட எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் தான் வேணும்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த சார்ஜர் வந்து நம்மளோட ஃபோனை சார்ஜ் பண்ணுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது சாம்சங்கில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஆல்சோ இன்னொரு ஃபோனான ரியல்மி, இந்த ரியல்மி ஃபோன்லேயும் நம்ம இப்போது சார்ஜர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அதாவது ஆதி காலத்தில் விச் மீன்ஸ் ரொம்ப ஓல்டன் டேஸில் இருக்கும்போது இந்த 65 வாட்ஸ் சார்ஜர்லாம் போட்டால் ஃபோன் வந்து பர்ஸ்ட் ஆகிரும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கிடையாது. இந்த 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து நான் என்னோடய ரியல்மி ஃபோனில் போடும்போதும் சரி அது இன்னும் சூப்பராக சார்ஜ் ஆகுது. ஆல்சோ இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் பவர் பேங்கில் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களோட பேட்டரி, அதாவது பவர் பேங்கோட லைஃப் சைக்கிள்ஸ் ரொம்பவே கம்மியாகும். இங்கே இந்த ரியல்மி ஃபோனும் சார்ஜ் ஏறிச்சு. அண்டு இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த என்னோட ரியல்மி ஃபோனில் டைப் சி போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் மெயினாக வாங்கினது இந்த லேப்டாப்காக தான். அண்ட் இதுதான் நான் யூஸ் பண்ணுற டெல்லோட லேப்டாப். இது வந்து டெல்லோட லேட்டிடியூட் சீரிஸில் வர ஒரு லேப்டாப். இங்கே நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணணும், எனக்கு இங்கே சார்ஜிங் அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லேப்டாப் வந்து 76% மேலே சார்ஜ் ஆகுது, அதாவது 75% மேலே சார்ஜ் ஆகுது. ஏன் சார்ஜ் ஆகுது அப்படின்னா இது வந்து அடாப்டிவ் மோட் அப்படிங்கிற மோடில் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது அடாப்டிவ் மோடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆர் கன்சர்வேட்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மோடில் என்ன ஆகும் அப்படின்னா 75% மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப் வந்து சார்ஜரை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மோடில் நான் போட்டிருக்கனால 75% மேலே இங்கே சார்ஜஸ் ஏறாது. இந்த சார்ஜர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் டெல்லோட பேட்டரி மேனேஜர் ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜர் கரெக்டாக வேலை பார்க்குது, அந்த கரெக்டான ஆம்பேரில் இது வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதே இது என்னோடய மொபைல் சார்ஜர் வந்து என்னோடய லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணேன். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சரியான சார்ஜர் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதாவது 27 வாட்ஸ் தான் நம்ம சார்ஜரில் இருந்து லேப்டாப்புக்கு இன்புட் போகிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு டைப் சிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நார்மலான டெல் ப்ரொப்ரைட்டரி சார்ஜர்லையும் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு 2 விதமான சார்ஜிங் மோட்ஸ் நம்மளோட லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ஜரை வச்சு நான் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் டெல் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ண டெல் லேப்டாப், அதாவது அது ஒரு யூஸ்டு லேப்டாப். ஸோ அதுக்காக நான் இந்த சார்ஜரை வாங்கியிருந்தேன். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் என்னோட ஆஃபீஸுக்கும் என்னோட வீட்டுக்கும் சார்ஜர் கொண்டு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற, அதாவது கொண்டு போக சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ஜரை வாங்கியிருந்தேன். வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அண்ட் இதை அந்த டைப் சி வாங்கினதுக்கு ஒரு இன்னொரு ரீசனுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எங்கேயாவது டூர் போகிறோம், இல்லை அர்ஜென்ட்டாக வேறு ஏதாவது வெளியே போகிறோம் அப்படின்னா என் கையில் வந்து மொபைல் சார்ஜர் இருக்கவே இருக்காது. அண்ட் லேப்டாப் சார்ஜர் கண்டிப்பாக என்னோட கையில் இருக்கும். ஸோ இப்படி லேப்டாப் சார்ஜர் கையில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் இது மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டைப் சியை சூஸ் பண்ணேன். ஆல்சோ பவர் பேங்க் வந்து இது இன்னுமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுது. நார்மலாக நீங்கள் சார்ஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 hours வரைக்கும் ஆகுது. ஸோ எனக்கு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 hours சார்ஜ் ஏறி முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னா இது 65 வாட்ஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் கண்டிப்பாக இதில் கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், மார்க்கெட்டில் இதை விட சிமிலரான சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. லெனோவோட டைப் சி சார்ஜர் இருக்குது, அதோட காஸ்ட் வந்து 1600 வரும். பட் டெல்லோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 1800 வரும். ஸோ உங்களுக்கு 200 கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லெனோ சார்ஜர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து ஒரு பிராண்டட் சார்ஜர் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த டைப் சி சார்ஜர் பற்றி பார்த்துருப்பீங்க. அண்ட் 65 வாட்ஸ் சார்ஜர் பற்றி மெயினாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை விட அதிகமாக 150 வாட்ஸ் சார்ஜஸ் ஆல்சோ இருக்குது. அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி லேப்டாப்பை சார்ஜ் பண்ணலாம். பட் உங்கள் பவர் ஐசி தாங்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, யூஸ் பண்ண மாட்டீங்களா, அது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற நான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பை பை.